இது ஆனந்த பூந்தோட்டம்னு பேர வைக்கணும் பாத்துக்க. ஏன் தங்கம் இப்பெல்லாம் இந்த வீட்ல ஒரே ஆட்டம் பாட்டம் தான் நடக்குது. ஆனந்த பூந்தோட்டம்னு வச்சிருவோமே. இத்தனை நாள் இந்த புள்ளைகள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு இந்த புள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனிமேலே இந்த இல்லத்துக்கு பேரு ஆனந்த பூந்தோட்டம். நல்லா இருக்கு தங்க பாட்டி. நல்லதா இருக்கும். அனுபவம் உள்ள சொல்றோம்ல, நல்லதான் இருக்கும். உங்களெல்லாம் மறுபடி அந்த 17-16 வயசுல பார்த்த மாதிரி இருக்கட்டி. இப்பதான் உங்க ஓத்தி மூஞ்சிலையும் ஒரு புன்னகை இருக்குது. இப்பதான் மட்டும் நீங்க கரெக்டா முடிவெடுத்து கரெக்டா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க வேற. இனி என்னென்ன வில்லங்கத்தெல்லாம் பாக்கிறதுக்கு காத்திருக்கோமோ யாருக்கு தெரியும். எதுக்கு நீ வில்லங்கத்தை பார்க்கணும்னு கேட்க, எதுக்கு நீ புரட்சி பண்ணணும்? உங்களுக்கு எதிரே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. டா புரட்சி தலைவி, இனிமேலே இந்த குறுப்புக்கு ஒரு பேரை வைங்கட்டி. அத நீங்களே வச்சிருங்க. ஆதிரா மாறவே மாட்டேங்க. பிடிவாதமா இப்படிதான் இருப்பேன்னு இருக்கா. அதனால அவளுக்கு இன்று முதல் புரட்சி பெண் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம கொடுத்துருவோம். சரியா இருக்கும், கொடுத்துருவோம். கரெக்டான பேரு தான். நீங்க சரியான பேர் தான் எனக்கு வச்சிருக்கீங்க. நான் உண்மையிலேயே புரட்சி பெண் தான். புரட்சி பண்ணுவேன். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நான் புரட்சி பண்ணுவேன். என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டு தப்பான முடிவெடுத்து வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கல, அவங்களுக்கெல்லாம் நான் முன்னாடியா இருப்பேன். அதை மாத்த முடியும், அந்த தலையெழுத்தை மாத்த முடியும்னு நான் புரட்சி பண்ணுவேன். அதுக்கு ஒரு தீர்வு இல்ல, இப்படி கூட பழி வாங்க முடியும்னு நான் புரட்சி பண்ணுவேன். அதுக்காக ட்ரஸ்டே ஆரம்பிச்சிட்டா. பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க தாராளமா இவ கிட்ட வந்து கருத்து சொல்லலாமா. அவங்களுக்காக இவ இறங்கி போராடுவாளாம். தங்கப்பட்டி இவ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியா தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. நமக்கு எட்டாததான் அவளுக்கு எட்டி இருக்குது. அவ பாட்டுக்கு பண்ணிட்டு போட்டோம். அது என்னமோ உண்மைதான். எத்தனை புள்ளைல பாதிக்கப்பட்டுட்டு வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு கிடக்கும். இவ தைரியமா சொன்னா புரட்சி பண்ணிட்டு இருக்கா. அது நல்லதானே. சரி, அப்படியே அங்க பின்னாடி ரெண்டு உட்கார்ந்துருக்க, அதுக்கும் பட்டத்தை கொடுத்துட வேண்டியதானே. மீனாக்கு வீரமங்கைங்க பட்டத்தை கொடுத்துட வேண்டியதான். ஆத்தி அந்த இடி கூட நின்னு போயிரும். என்ன ஆத்து சொல்லிவிட்டிய, எனக்கு வீர பெண்மணி கொண்டு விட மாட்டி. இதட்டி சதிச போட்டு புரட்டி எடுத்தியா, அதுக்குதான் மாட்டி. ஐயோ பாட்டி, பின்ன நானும் எத்தனை நாளா இறங்கி இறங்கி போக முடியும்? ஒத்த சோத்த போட்டுட்டா அவிசத்துக்கு நான் ஆட முடியுமா? நான் என் பிள்ளைக்கு கொடுத்த பாலுக்கு கணக்காகுமா பாட்டி? அப்படி சொல்லிட்டு நீ கொடுத்த தாய்ப்பாலுக்கு ஈடாகுமா அவன் உனக்கு போட்ட சோறு? தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா? ஏதோ உனக்கு சோத்த போட்டேன் துணிமணிய போட்டேன்னு என்னமா பீத்துனா? எங்களுக்கெல்லாம் இப்படி கணக்கு பார்க்க தெரியாம போச்சுது பாத்துக்கட்டி. நீ சரியா கணக்கு போட்டிருக்க பாத்துக்க. அத புரட்டி எடுத்த. நானும் பொறுமையா போனா ஒரேடியா போனா அதான் நல்ல கும்மா குத்த கும்மி வீட்ல போட்டிருக்கேன். நீ லேட்டா பண்ணிட்ட. அவன முன்ன குட்டி அப்படி கும்மா குத்த குத்தி இருக்கணும்டி. என்ன செய்ய, தமிழ் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அறிவு வளரணும்னு இருந்திருக்கு. சரி பாட்டி, அங்க உட்கார்ந்து இருக்கல, அவளுக்கு என்ன பட்டம்? வீரச்சி. யாரு? நான் 3 வருஷம் கொத்தடிமையா வாழ்ந்திருக்கேன். எனக்கு பேரு வீரச்சி. 2 வருஷம் என் அன்னிக்காரிட்ட கொத்தடிமையா இருந்தேன். அப்புறம் புருஷன் வீட்டுல கொத்தடிமையா இருந்தேன். எனக்கு பேரு வீரச்சி. அது ஏதோ இங்கிலீஷ் சொன்னீங்க. ஒன்ஸ் அப்பான் டைமா? அது அப்ப தானே இருந்தேன். அதான் இப்ப குடும்பத்தையே வச்சு துணி துவைக்க வச்சிருக்கிய. ஏதோ அவ கொடுத்த தைரியத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் ஓடுதுன்னு பாப்போம். ஆனா தயவுசெய்து எனக்கு வீரச்சன்லாம் பேர் வேண்டாம். வேற ஏதாவது பேரை வைக்கலவி. இல்லட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சும்மா கும்மு கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்கிய. ஐயோ போ கிளவி, எனக்கு வைக்க வைக்கமா வருது. ஊருக்குள்ள இது என்னைக்கு காட்டுத்தியா பரவ போதும். ஏற்கனவே ஊருக்குள்ள நம்மளை பத்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காளுவ. என்ன பேசாளுவ? பொம்பளை எல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்காளுவன்னு. கும்மி அடிச்சாலும் பேசதான் போறாள்வ, தனித்தனியா போனாலும் பேசதான் போறாள்வ. அதுக்கு நம்ம கும்மி அடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போவோம். சரியா சொன்னீங்க பாட்டி. என்ன எல்லாரும் இங்க இருக்கோம், அந்த ராணி புள்ளியும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் பேர் வச்சிய, எல்லாத்துக்கும் காரணமா அந்த தமிழுக்கு பேர் வைக்காம போயிட்டல பாட்டி. தலைவிக்கு தான் முத பேர் வச்சிருக்கணும். அதானே, எங்களுக்கெல்லாம் தலைவியே அவதான். அவளுக்கு ஒரு பேர் வைக்காம போயிட்டீல. அதான் வாயில 1000 வாட்டி தலைவி தலைவின்னு சொல்லிட்டல. இதுக்கு மேல என்னடி பதவி வேணும்? அவதான் இதுக்கெல்லாம் தலைவி. கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அம்மாடி. அடிமைங்கிற ஒரு கோட்டை தாண்ட வச்சவளே அவதானே. அவதான் உங்களுக்கு எல்லாம் தலைவி. ஏ சூப்பர். அப்பா தலைவில ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் முடியாது. உனக்கு பேர் வச்சது வச்சதுதான். அதானே, உனக்கு வச்ச பேரு வச்சதுதான். ஏட்டி நீங்கலாம் ஒண்ணு சேர்ந்துட்டிய. அந்த ராணி பிள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம்லாட்டி. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து போனா இப்படி நல்லதா இருக்கும். நான் பட்டத்தை பார்த்ததே இல்லட்டி. அதுக்கு என்ன, நாங்களும் உங்க வாரிசு தானே, நாங்க கூட்டு போறோம். 10 புள்ள பெத்த, ஒண்ணு கூட உருப்படி இல்ல. தத்து புள்ளையா உங்களை வளர்த்த. இன்னைக்கு காலுக்கு மேல
நிம்மதியா சாப்பிடுறேன். அப்பே என்ன அக்கா என்ன ஒப்புக்கு காலடி பாராங்கல்ல வெட்டு புட்டா பாசம் ஏறடி. 10 பாறாங்கல்லாம் இருந்து போச்சு. 4-5 புள்ளைல தத்து எடுத்தேன். என்ன மகராணி மாதிரி பாத்துக்கிட்டு. ஆனா ஒண்ணு தங்கம், இது முன்னுக்குட்டியே தெரிஞ்சா இன்னொரு 10 புள்ளைல போட்டு வளர்த்துருக்கலாம் பாத்துக்க. சாகும்போது நல்லபடியா போய் சேர்ந்துருக்கலாம். ஐயா பாட்டி, இப்ப உங்களுக்கு ஒரு குறை இல்ல, நீங்க சந்தோஷமா இருக்கலாம். எங்களை இந்த ஊரே வெட்டினப்போ எங்களுக்காக நின்று பேசினவே நீங்க தானே. ஊரே எங்களை அந்தந்த பழி போடும். கண்டிப்பா இந்த பயவுல இதை பண்ணிருக்காதுன்னு எங்களுக்காக வக்காலத்து வாங்குறது நீங்க தானே. அது வேற ஒண்ணு இல்லட்டி, மோச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது, உங்க லட்சணம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எது வரைக்கும் செய்ய தெரியும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் உறுதியா இந்த பயவுல இதை பண்ணிருக்காதுன்னு சொல்லுவேன் பாத்துக்க. அட தங்கங்கிழவி பாத்தியலா, தங்கங்கிழவி எப்படி சொல்லுதாவன்னு. நாங்க கூட எங்க மேல உள்ள பாசத்துலதான் அப்படி சொன்னீங்க நினைச்சுக்கிட்டோம். நீங்க என்னன்னு எங்க முகையை பார்த்து கணிச்சிருக்கீங்க. அதான் மட்டி உண்மை. கெட்டில நான் வந்துட்டேன். அது ராணி புள்ள. அத்தி எட்டி ராணி. அடியே எட்டி ராணி ராணி. எடிட்டில எல்லாரும் பியாய இருந்த மாதிரி என்ன பாக்கிய? இங்க பாருங்க. உங்க கதையெல்லாம் ஊருக்குள்ள சொல்லிட்டாவ. கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். உங்க கூட ஜாயின் பண்ணலாம்னு வந்துட்டேன். குழுல ஐக்கியமாகலாம்னு வந்திருக்கேன். ஏன்டி நீ செல்வதானே கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த தம்பி நல்ல தம்பி தானே? ஏன்டி நீ செல்வதானே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க? அந்த பையன் தான் உருக்கி உன்னை காதலிச்சுதே. செல்வ தம்பிக்கெல்லாம் ஒரு குறை இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. இருக்குது பத்தியில அவன் முழுமாடு மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா புள்ள எங்க தங்கும்? என் குடும்பத்துக்கு வாரிசு வேண்டாம். எங்க மைனி முதல்ல சொன்னாங்க 6 மாசம் தான் உனக்கு கெடேன்னு. நான் உன்கிட்ட முதல்ல சொன்னனா இல்லையா? 6 மாசத்துக்குள்ள எனக்கு பேர புள்ள வரணும், இல்லைன்னா வந்த வழிய பார்த்து போயிருனே. ஏன் கெடு வைக்கிறதுக்கு நீங்க என்ன கடவுளா? நான் தான் வேணும்னு உங்க பையன் தான் என்ன கட்டிட்டு வந்தாரே, அவர்கிட்ட பேசிக்கிடுங்க. அவர் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அவன் தான் உன்னை தவிர வேற எவ்வளவு எடுத்து பார்க்க மாட்டானே. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒண்ணும் பண்ண முடியாதா? நீ அவனை விட்டு போனாலே போதும். அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நான் என் பொண்ணு இருக்கா, அவளையே கட்டிப்ப. என்ன மைனி பொண்ணா இல்ல நம்ம பையனுக்கு பொண்ணு தான் கிடைக்காதா? அதான் உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல, போக வேண்டியதானே. நான் எதுக்கு போகணும்? நான் என் வீட்டுல என் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். விருந்தாய வந்தவங்க தான் போகணும். அதே நீ ஒன்ன பார்த்து நீ கேட்டுக்க. பாத்தீங்களா மம்மி இவ எப்படி பேசுறானே? பாத்தீங்களா மைனி, இங்க பாரு, உனக்கு அதிகமான சொல்ல முடியாது. அவன் வரதுக்குள்ள நீயா போயிட்டா உனக்கு நல்லவே. சோத்தா கொஞ்சம் குறையதீங்கனா இருக்க தண்டிய பாரு. ஊர்ல இருந்து வரும்போது கூட கொஞ்சம் ஒல்லியா இருந்தா, இங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டது காய்ச்சி நீ எத்தனை தண்டி பெருத்து போயிருக்கா? இப்படி பெருத்து போயிருந்தா பிள்ளைங்க தங்கும். சோத்த போடுற என் புருஷனே கணக்கு பார்க்கல, நீங்க ஏன் கணக்கு பாக்கீங்க? அவ எவ்வளவு திமிரா பதில் சொல்றா பாருங்க மம்மி. உடம்பு முழுக்க அவளுக்கு கொழுப்பு தானே இருக்குது. திமிரு பிடிச்சவ மைனி, உடம்பு முழுக்க திமிரு அவளுக்கு. எல்லாம் செல்வா கொடுக்கற இலக்காரம். இங்க பாரு, அவன் வெளியூருக்கு போயிருக்கான். வரதுக்குள்ள நீயா மூட்டை முடிச்சு எடுத்து கிளம்பிட்டேன்னா உனக்கு நல்லது. வரவே விபரீதத்தை நீ எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன் கொண்டுருவீங்களா என்ன? இல்ல அதுக்கு அவசியமே இல்ல. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் என் புருஷன் இல்லாம எங்கேயும் போக முடியாது. என் புருஷன் வந்து என் கூட வாழ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டோம், நான் வேணா போறேன். எப்படி சொல்லுவான் தெரியுதுல்ல? அப்ப மூடிக்கிட்டு வேலையை பாருங்க போங்க. ஏய், அப்போ காலத்துக்கு இந்த குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம நாங்க இருக்கணும். உனக்கு அவன் கிடைச்சிட்டான், ஆனா எங்களுக்கு பேர புள்ள கிடைக்கலையே. இதெல்லாம் உங்க புள்ள இருக்கும்போது பேச வேண்டியதானே? பேச முடியாத அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்கிய. தலகாணி மந்திரம் போட்டு வச்சிருக்கிய. ஆமா, என் புருஷனுக்கு தானே நான் தலகாணி மந்திரம் போட முடியும். ஆமா, என் புருஷன் என்கிட்ட தான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என் புருஷனுக்கு தானே தலகாணி மந்திரம் போட்டு என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். இங்க சில ஜென்மங்களே அடுத்தவ புருஷனுக்குள்ள அழைதுக. இவன் என்னதான் சொல்றான்? குற்றல நெஞ்சி குறுகுறுக்கும். ஆமாடி, இப்ப என்ன அவளுக்கு உரிமை இருக்குது, ஆசைப்படுதா? அதுக்கு அவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணும். கல்யாணம் மட்டும் ஆனா போதாதுமா, புள்ளையும் பெத்து கொடுக்கணும். அப்பதான் முழுசா பொண்டாட்டி. நான் முழு பொண்டாட்டி, நான் அரை பொண்டாட்டின்னு என் புருஷன் சொல்லுவாரு. நான் அரை பொண்டாட்டினா என் புருஷனும் அரை புருஷன் தான். போங்க. புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? அதை நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். எங்க விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். குழந்தை இல்லைன்னா நானும் என் புருஷனும் பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். குழந்தை இல்லைன்னா எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க யாரும் தலையிட வேண்டாம். ஒருவேளை என் புருஷனே நான் வேண்டாம், எனக்கு வாரிசு தான் வேணும்னு முடிவு பண்ணாருன்னா நானே அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்க போறேன். போதுமா?
நானே பண்ணி வச்சுட்டு போறேன். சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணுன்னு இருக்க கூடாது. அவனுக்கு வாரிசு தான் வேணும்னு சொன்னா, என்னை விட வாரிசு வேணும்னு முடிவு பண்ணான்னா நானே அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போறேன். என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரே சண்டை சச்சரவா இருக்குது? என்ன எதுக்காக கூடி நிக்கிறீங்க? அது அப்படியே உன் பொண்ணாட்டிட்ட கேளு. கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வாரிசு வேணும்னு அக்கறை அவளுக்கு கொஞ்சமாவது இருக்கா? எப்ப பாரு உட்காந்து முழு மாடு மாதிரி தின்னுகிட்டே உட்காந்துருக்கா. இல்ல தம்பி, இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தா புள்ள அப்படி தங்கும். கொஞ்சம் ஆக்டிவா அப்படி இப்படின்னு இருந்தா தானே புள்ள தங்கும். நீ சித்து போல ஆள் அழகா இருக்க, அவ இருக்க தண்டிய பாரு, எப்படி புள்ள தங்கும்? சாப்பிடுறதுங்கிறது நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடல. நான் பிறந்ததுல இருந்து சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிடுறது பிடிக்கும். சாப்பிடுறது பிடிக்கும்னு உங்க புள்ளைக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி தின்னு என்ன வேணாலும் பண்ணு. இப்ப கல்யாணம் பண்ணிட்டல, புள்ள தாங்கன்னு என்ன உனக்கு இல்ல? எனக்கு பிடிச்சது எதுக்கு நான் விடணும்? இல்ல, இதெல்லாம் விட்டாதான் கடவுள் குழந்தை கொடுப்பேன்னு உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரா? நமக்கு பிடிச்சதெல்லாம் விட்டாதான் குழந்தை கிடைக்கும்னு கடவுள் சொன்னாரா? இல்ல சாப்பிடுற யாருக்குமே குழந்தை பிறக்காதுன்னு கடவுள் சொன்னாரா? கொண்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்காதா? இது என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் குண்டை குண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஏதோ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குண்டான மாதிரி? நான் பிறந்தல இருந்து குண்டா இருக்கேன். அது என் அடையாளம். நீ குண்டுதான், ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெருத்து போயிருக்கியே. வயசு ஏறினா உடம்பு ஏறதான் செய்யும். அது ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஏத்துக்க. யாரு கேட்க போறா? டேய், நீயே கேளுடா. நாங்க இவகிட்ட அப்ப என்னடா பெருசா கேட்டோம்? உடம்ப குறைச்சு கொஞ்சம் சித்து புள்ளையா இரு, சீக்கிரம் குழந்தை தங்குன்னு சொல்றோம். அதெல்லாம் அவளுக்கு செய்ய முடியாதான். அவ சாப்பிட்டுக்கிட்டே இப்படி விரிஞ்சுக்கிட்டே தான் போவாளாம். ஏ, நான் 100 வருஷமா இந்த வாழ போறேன். ஒரு பேர பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. என்னடா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நீயும் கேட்க மாட்டேங்கற. அப்போ இனி ஒரே ஆஸ்பத்திரி அலைய போறீங்க ரெண்டு பேரும். இருக்க பணத்தை கொண்டு அங்க கொண்டு தட்ட போறீங்க, அப்படிதானே? நல்லா இருந்தா எதுக்கு ஆஸ்பத்திரியா தட்டணும்? நான் என் மாவா இருக்கா, சில்லு போல இருக்கா. இப்படி இருக்கணும்ல. நான் எதுக்கு உங்க பொண்ணு மாதிரி சில்லு போல இருக்கணும்? ஏன் அவ என்ன மாதிரி இருக்க வேண்டியதானே? இல்ல அவ என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேனா? இங்க பாரு செல்வா, நான் ஓயாமல சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு வாரிசு வேணும். நான் அவகிட்ட ஏற்கனவே சொன்னேன், 6 மாசம் தான் டைம்னு. 6 மாசம் முடிஞ்சு இன்னைக்கு 7ஆம் மாசம் நடந்துட்டு இருக்கு. ஒரு இளவி அவகிட்ட காணல. இல்ல இவருக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்காக எனக்கு வாரிசு இல்லாமல இருக்க கூடாது. என்ன பண்ணுவே யாது பண்ணுவே எனக்கு தெரியாது. வாரிசு வேணும். உங்க பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அங்க நிக்கறல அவட்டே கேளுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரியாதானே தம்பி பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய சொத்து சோகம் இருக்குது, வாரிசு வேண்டாமா? என்னல அவள நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க. இல்ல உனக்கு ஒரு பிள்ளை பார்க்கணும் ஆசை இல்லையா? உன் வாரிசை கையில எடுத்து கொஞ்சம் உனக்கு ஆசை இல்ல? இப்படி நீ அவளையே கொஞ்சிக்கிட்டே இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கியோ? எத்தனை நாளைக்கு கொஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு கேட்க? உடம்புல தோல் சுருங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் இங்க பாரு, கொல்லி போடுறதுக்கு புள்ள வேணும். புள்ளல தான் சொத்த கண்டவெல்லாம் ஆட்டை போட நினைப்பான். எதுக்கு? இப்ப சரியா போச்சு தம்பி. இன்னும் கொஞ்ச நாள்ல அக்கம் பக்கம் நீ வேலைக்கு போற இடத்துல எல்லாம் ஆட்கள் கேட்பாங்க, வாரிசு இல்லையான்னு. யாருக்காக இப்படி ஓடி ஓடி சம்பத்தியம் பண்ணதுன்னு கேட்பாங்க. இல்ல தம்பி, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓடி ஓடி சம்பத்தியம் பண்ணதுல யாருக்காக? என்ன வாரிசு வேணும்ல? அவகிட்ட நாங்க என்ன சொன்னோம்? உடம்ப குறைச்சு சித்து பிள்ளைய இருன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்டா நான் நானாதான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்காக 3 நேரம் 4 நேரம் தின்னுகிட்டே இருப்பாளா? இங்க பாருங்க, கிட்ட திங்கன்னு சொன்னீங்க எனக்கு கோவம் வந்துரும். தென்னா தின்னு சொல்ல முடியும்? உங்க அம்மா உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க என்ன பார்த்து திங்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை நீங்க தட்டி கேட்கல. உங்க மௌனத்திலே தெரியுது உங்களுக்கு என்ன தேவைன்னு. உங்க வீட்டுல என்ன பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காது. மௌனம் சமூகத்துக்கு அறிகுறி. இவ்வளவு பேசுறாங்க, விருந்தாளிக்கு வந்த இவங்க இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன யாதுன்னு கேட்கல, மௌனமா நிக்கிறீங்க. இதுக்கு மேல எனக்கு தண்டனை எதுவுமே தேவையில்லை. என் பொண்ணு திங்க பத்தி கேட்க நீங்க யாருன்னு இந்த விருந்துக்கு வந்தவங்களை பார்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல. என்ன பேசுற? சொல்லிட்டு போயிடுறேன். நான் நல்லா சாப்பிடுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு சாப்பாடு பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சாப்பிடணும்னு நினைச்சா சுத்தி யார் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். வெக்கம் இல்லாம நல்லா சாப்பிடுவேன். அது உங்களுக்கும் தெரியும். அதனால உங்களுக்கு என்ன பிடிச்சது. ஆனா இன்னைக்கு நான் சாப்பிடுறதே உங்களுக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. பரவாயில்ல, நான் சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. சாப்பாடு குறைச்சாதான் குழந்தை கிடைக்கும்னா நான் அதுக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன். நடக்கல. என்னால பட்டினியா இருக்க முடியல. அதுக்காக குழந்தைக்காக எந்த பொண்ணு
தியாகம் பண்ணாமலாம் இருக்க மாட்டா. நானும் பண்ணி பார்த்தேன், முடியல. எத்தனை நேரம் பட்டினியா கிடந்து உடம்ப குறைக்க முடியும்? முடியல. என்ன அவங்க உருவ கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உட்கார்ந்த கூட தின்னுட்டு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. ஆனா தெரிஞ்சும் கண்டுக்காம போய்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லடி, நீ என்ன பேசுற? நீங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் கூட 10 நேரம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லையே. நீங்க இதை கேளுங்கன்னு சொன்னா கூட அவங்க அதை தலகாணி மந்திரம்னு சொல்றாங்க. போதும் போதும். உங்களுக்கு வாரிசு பெற்று கொடுக்கறதுக்கு எனக்கு முடியல. கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. எனக்கு இங்க எந்த பைத்தியம் பிடிச்சிடும். நான் நானாவே இல்லை. அதுவே எனக்கு மன உளைச்சலா இருக்குது. இவ்வளவு மன உளைச்சலா இருந்தா எப்பவுமே குழந்தை இருக்காது. எப்படியோ என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியாது. அதுவும் இவங்க படுத்தின பாட்டுக்கு இவங்களுக்கே வாரிசு பெத்து கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. என்னை இவ்வளவு சித்திராவதைப்படுத்தி, என்னை அவமானப்படுத்தி இப்படி நான் உங்களுக்கு வாரிசு பெத்து கொடுக்கணுமா? அப்படி என் குழந்தைய இவங்க கையில கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்க ஆசைப்படி வாரிசுக்காக யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சத்தியமா நான் குறுக்க வர மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? எப்போ நீங்க மௌனமா நின்னீங்களா அப்பமே நம்ம உறவு செத்து போச்சு. நான் உங்களை நம்பிதான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தேன். நாளைக்கு பிறக்க போற புள்ளைய நம்பி நான் வரல. வாழ்விலும் தாழ்விலும் துயரத்திலும் துன்பத்திலும் கூட இருப்பேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தீங்க. புள்ள இல்லைன்னா கலட்டி விட்டுவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கல. குழந்தை பெத்தாதான் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தா நான் அப்பவே கொஞ்சம் பின் வாங்கியிருப்பேன். என்கிட்ட நீங்க அப்படி சத்தியம் வாங்கலையே. என்னடி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடி? எப்போ கட்டினவளை மத்தவங்க முன்னாடி நீங்க விட்டு கொடுத்தீங்களோ அப்பவே அந்த உறவு செத்து போச்சுது. இருக்குதுலே கணவன் மனைவி உறவு தான் புனிதமான உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த உறவு விவரிக்க முடியாத ஒரு உறவு. அது யாரு கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் கூடாது. நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா கேவலம் இந்த விருந்துக்கு வந்தவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம பெட்ரூம்ல கட்டி பிடிச்சி உருண்டா என்ன, அடிச்சுக்கிட்டா என்ன, ஒரு பிரயோஜனம் கிடையாது. 4 செவத்துக்குள்ள கொஞ்சிட்டு 4 பேர் முன்னாடி விட்டு கொடுக்கறதுக்கு பேரு கணவன் மனைவி உறவு இல்ல. 4 செவத்துக்குள்ள சண்டை போட்டாலும் மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காததான் கணவன் மனைவி உறவு. இங்க கண்டவங்க முன்னாடி விட்டு கொடுத்துட்டு 4 செவத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் என்ன எனக்கு பிரயோஜனம்? இங்க கண்டவங்க முன்னாடி என்ன விட்டு கொடுத்துட்டு 4 ரூமுக்குள்ள என் காலை பிடிச்சி காலை அமுக்கி விட்டா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. அதுக்கு பேரு வேற. சத்தியமா அதுக்கு பேரு வேறதான். குட் பை. சத்தியமா இனி திரும்பி வர மாட்டேன். என்ன விளையாட்டு பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் புருஷன் கேடி பேசிட்டு இருக்க. புருஷன் மனைவியை மத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்காதவரை புருஷன். கெட்டனோட பாடிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது கூட புரிஞ்சுக்காம மௌனமா நிக்கிறவன் பேரு புருஷன். கெட்டனோட பார்த்து திங்கா குண்டமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க நீங்க புருஷன். இதே குண்டு உடம்பு தானே உங்களுக்கு அன்னைக்கு பிடிச்சது. எனக்காக என் ஊர் 5 வருஷம் வந்து கடந்தீங்க. இதே குண்டா இருக்க பொண்ணு தானே உங்களுக்கு பிடிச்சது. இதே குண்டா இருக்க பொண்ணு நேரத்துல விரும்பும் போது கூட அவன் கிட்ட இப்படியே தட்டி பறிச்சா போதும் நினைச்சீங்க. நான் வரேன். எங்க ஊர்ல எல்லாருக்கும் நான் சாப்பிடுவேன்னு தெரியும். ஆனா யாரும் என்ன உருவ கேலி பண்ணதில்லை, யாருமே பண்ணதில்லை. இந்த ராணி இனி சுதந்திரமா இருப்பா. என்னை யாராவது இனி கொண்டமான சொன்னீங்க கொண்டுடுவேன். இனி உங்க பிள்ளைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பிள்ளைக்கு நீங்க விருப்பப்பட்டவாறு யார வேணாலும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா சத்தியமா அந்த இடத்த என்ன தவிர வேற எவ்வளவு நிரப்ப முடியாது. குட் மார்னிங் சார். போயிட்டு வரேன் சார். என்ன பேசிட்டு இருக்க? குட் பை சார். கிராமத்து பொண்ணுன்னு தெரிஞ்சுதானே சார் கூட்டு வந்தீங்க? சொன்னேன் சார். இதுக்கு தான் வேண்டாம் சார், வேண்டாம் சார். உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது சார். கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு நான் இங்க இருக்க எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றேன் சார். அதுக்கு தான் சார் படிச்சு சொன்னேன். ஓகே குட் பை. அவங்க பேசுனா நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்க சொத்து, உங்களுக்கு உரிமை பட்டவா. அது எப்படி அவங்க முன்னாடி நீங்க அமைதியா நிக்கலாம்? என்ன பேசுறதுக்கு எப்படி நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல? நான் முழுக்க உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை
உங்களுக்கு உரிமைப்பட்டவ, உங்களுக்கு சொந்தமான ஒரு உசிரே. உங்களை யாராவது இப்படி பேசியிருந்தா நான் விட்டுருப்பேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுறாங்களே, அதுல சரிசம பங்கு உங்களுக்கு இல்லையா? இவங்களுக்கு தெரியாம போச்சுது இல்ல உங்களுக்கு தெரியாது? Okay, நான் வேற எதையும் வளன்னு பேச விரும்பல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற லைஃப பாத்துக்கோங்க. நான் போறேப்பா, என் மண்ணுக்கே நான் போறேன். பழைய ராணியா வாழ போறேன். ஏதோ கொஞ்ச நாள் சிறையில இருந்துட்டேன், விடுதலை கிடைச்சிருக்கேன். நான் போறேன். டைவர்ஸ் தானே, தாராளமா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. குட் பை. போதும், எனக்கு சத்தியமா மனசு வலிக்கல. விடுதலை கிடைச்சா போதுன்னு இப்ப நிம்மதியா இருக்குது. இன்னைக்கு குழந்தை வந்துடாதா, நாளைக்கு குழந்தை வந்துடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பயத்துல செத்து நான் நானாவே இல்ல. ஒவ்வொரு மாசமும் நான் செத்து பொழைக்கிறேன். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். இல்ல, என்னால முடியல. ஆர்த்தியோட ஹரி நான் தாங்கிக்கிட மாட்டேன். இவங்க கிடக்காங்க, நீ எதையும் பெருசா எடுத்துக்காதே. அவங்க என்ன பேசும்போதெல்லாம் அமைதியில இருந்துட்டு, வேண்டாம் சாமி, நான் என் மண்ணுக்கே போறேன், எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறேன். என் மண்ணுல போய் வாழ போறேன். நான் நானா வாழ போறேன். என்னை விட்டுருங்க, நான் போறேன். வேணா என்ன செக் பண்ணிக்கிடுங்க. நான் உங்க வீட்டுல இருந்து நான் எதையும் எடுத்துட்டு போகல. இந்த துணி மட்டும் போட்டுட்டு போறேன். நான் போறேன். என்னை தேடி யாரும் வர வேண்டாம் ப்ளீஸ். இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பண்ணனா ஏதாவது தகவல் சொல்லுங்க, போதும், நான் கேட்டுட்டு சந்தோஷப்படுறேன். ஆனா என்னை தேடி யாரும் வந்துடாதீங்க. நான் போறேன். குட் பை. என்னை யாரும் தேடி வர வேண்டாம். எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நான் போறேன். இப்போ உங்களுக்கு திருப்தியான்னு கேட்டேன். என்ன தம்பி, பேசும்போது நீங்களும் அமைதியில தானே இருந்தீங்க? அதானே, பேசும்போது நீ அமைதியில தானே இருந்த? ஆமல்ல, நான் அமைதியில தானே இருந்தேன். செத்தே போயிருப்பால, நான் அமைதியில இருக்கிறத பார்த்து செத்து போயிருப்பா. இதெல்லாம் ஒரு மனுஷனால போயிட்டா. அமைதியில இருந்து கொண்டுட்டேன்னு நான் எதுக்கு அமைதியில இருந்தேன்? ஏன் பொண்டாட்டி தானே என்ன நம்பி தானே வந்தா. நான் எதுக்கு அமைதியில இருந்தேன்? போடான்னு போயிட்டாலே, செத்து போயிருப்பால, உசிரோட செத்து போயிருப்பா. கிராமத்துல துள்ளி குதிச்சுட்டு இருந்தா, வரமாட்டேன்னா நான் தான் வர வச்சேன். கோட்டு வந்து கழுத்தத்த மாதிரியா இருந்துட்டேன்னு நடந்து போறேன், வழியோட போறேன், ஏமாட்டத்தோட போயிட்டு இருக்கா. இப்போ உங்களுக்கு திருப்தி தானமா? இதுதானே ஆசைப்பட்டீங்க? ஆனா ஒண்ணு, நீங்க நினைக்கிறது நடக்காது. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது சரிதானே? சரியாதான் பண்ணிருக்கேன். எட்டி, நம்மள பழைய வாழ்க்கை வாழ போறோம்ல. அத்தி, இனி தினமும் குளத்துக்கு ஆத்துக்கு நான் ஓட வேண்டியது இருக்குமே. டி, நினைச்சு கூட பாக்கட்டி நாங்க இனி பழைய வாழ்க்கை வாழ போறோம். நாங்க பழைய வாழ்க்கை வாழ போறோம். நம்ம பழைய வாழ்க்கை வாழ போறோம். அதான் உங்க கூட சந்தோஷமா வாழலாம்னு வந்துட்டேன். வேணும்னா வரட்டும், வேண்டாம்னா அங்கே இருக்கட்டும். எனக்கு இன்னும் அதை பத்தி கவலை இல்ல. நான் ஏத்துக்க போறதே இல்ல. எனக்கு என் பழைய வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருக்கு. போதும், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போதும். எட்டி, ஜோத்துக்கு ரெடி பண்ணுவியா? அதான் ஆதி அவன் தமிழ் இருக்காவல, போதாது. எட்டி, சரிதான் எட்டி. சரியா சொல்லிருக்கட்டி. எட்டி, நான் இன்ஸ்பெக்டரா போறேன். எட்டி, நான் படிக்க போறேன். அப்போ இப்பவும் நான் தான் வெட்டி ஆபீஸரா இருக்க போறேன். நீங்களே எல்லா பக்கம் போங்க. எனக்கு ஊருக்குள்ள 1000 வேலை இருக்கு. தங்கங்களை கூட சேர்ந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நான் இங்கே இருந்துக்கிடுவேன். செல்வ உன்னை தேடி வருவாராட்டி? அத சொன்னேன்ல, வந்தா வரட்டும் போட்டும். ஆனா ஒண்ணு, நான் ஏத்துக்க மாட்டேன். அது மட்டும் உறுதி. காதல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பின்னாடியே வர வேண்டியது. காதல் கிடைச்ச உடனே நம்மள அப்படியே கலட்டி விட்டுற வேண்டியது. எப்படி பாரு? அது சரி, பாத்தியா? சரி, ஊருக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆகுது. வாங்க, ஆறு, குளம், ஏரி, நம்ம கால்பட்ட இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். அத்தி, நம்ம ஊர் குளத்துல போய் ஒரு முங்குனுப்பா. அப்பதான் எனக்கு பிடிச்ச சனியெல்லாம் ஒளியும். சீக்கிரம் வாங்கடி, குளத்துக்கு போவோம். நீங்களா குளத்துக்கு போங்க, எனக்கு ஒரு சின்ன டூட்டி இருக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். எல்லாம் சரி, எல்லாம் பார்த்துட்டேன். உன் பையன் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். ராக்கி சார் எங்க? அது கட்சி விஷயமா ஃபாரின் போயிருக்காங்க. இதேதான் வந்த ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. பரவாயில்ல, அதெல்லாம் ராக்கி சார் வந்துருவாரு. நீ வா தமிழே, இனிமேலே உன் பிள்ளை என் பிள்ளை மாதிரி. ஓகே, அவன்
அவன் அப்படி ராக்கி சார் மாதிரியே இருக்காடி. அழகா திரு 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 திருன்னு அப்படி பொம்மை மாதிரி இருக்காமட்டி. ஆமா, ராக்கி சாரை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். பின்ன அப்பன மதண்டி புள்ள இருக்கும். அதுல என்னடி ஆச்சரியம் இருக்குது? அவ அப்பனா உரிச்சு வச்சு வந்திருக்கான். ஆமா, இந்த புள்ள அடிக்கடி திணறுத. புருஷன் பேர் சொன்னா சந்தோஷப்படணும், இந்த புள்ள திணறுத. நீ எதுவும் சண்டை கிட்ட போட்டுட்டு வரலையே நீ மாதிரி? இல்ல இல்ல, கட்சி விஷயமா போயிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ஏடி குறுகுறுன்னு பாக்க அப்படியே பந்தாடுத போலுக்கு. நானும் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டா எனக்கு ஆசையா இருக்கு. நான் என்ன கபடி ஆட்டி விளையாடுதே? அக்கா அதுதான் உண்மை. நீ கபடி தாண்டி விளையாண்டுக்கிட்டு இருக்க. அதான் உனக்கு துணியா கபடி 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 அப்படி ஆடி வரலான்னு கேக்குறேன். என்ன நம்ம ஹெல்ப் தேவைப்படுமா? அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுவேன். தேவைப்படணும், கண்டிப்பா என் உதவி தேவைப்படணும். ஓகே சரி சரி வாங்க, அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு வந்துருவான். ஊருக்குள்ள இருக்குடி, அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு. சீக்கிரம் வாங்க. நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கா? யார்ட்டி பார்க்க வேண்டியிருக்கு? அதான் சொல்லும்ல, நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு. சீக்கிரம் வாங்கடி. அப்போ நீ கரோபையில பார்க்காம தான் வந்தியாங்க? அட சக்கனனா, இதான் வயசு கிழவிங்கிறது. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு பாத்தியாடி? இந்த கிழவிகளுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நறுக்குன்னு புரியுது. சரிடி, சீக்கிரமே பார்த்துட்டு வா. அவ பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. அது கேட்டி, அந்த கரோபை பொண்டாட்டி அவனை சும்மா நின்னாலே கடிச்சு கொட்டுவா. இப்ப இவ வந்திருக்கான்னு தெரிஞ்சா போதும், கரோபைக்கு கஞ்சியை ஊத்துதால என்னமோ தெரியல. நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? எப்படி கரோபைய பொண்டாட்டி இவ்வளவு பாடுபடுத்துறாள, அவளுக்கே நம்ம ஒரு பாடம் புகுட்ட கூடாது? அதுக்கு முன்னாடி சின்ன துறையும் அந்த ஜனனியும் சேர்த்து வைங்க. ரெண்டு எலியும் புடியுமா சுத்திட்டாலே இது. அது யார் வாயால வருது பாத்தியல? கால கொடுமைதான். நான் என் வாழ்க்கை கத்துக்கிட்டேன்னா அவங்க எதுக்கு கத்துக்கணும்? அது சேர்ந்து வாழட்டும். அதுவும் சரிதான். அப்போ நிறைய ஊருக்குள்ள சோசியல் ஒர்க் பண்ண வேண்டிய இருக்கும் உங்களுக்கு. ஆமாட்டி, கரோபை பொண்டாட்டிய திருத்தணும், சின்ன துறை ஜனனிய சேர்த்து வைக்கணும், சால மொபைலுக்கு புத்தி வரணும், இன்னும் என்னென்ன வேலைலாம் பார்க்க வேண்டியிருக்கு பத்தியா? சரி, அப்ப எல்லாரும் களத்துல இறங்கிருவோமா? ஆமாமா, நாளையில இருந்து கட்சி பணியை தொடங்கிருங்க. எல்லாத்துக்கும் பேர் வச்சு இந்த ராணி பிள்ளைக்கு பேர் வைக்கலையா? ஆமால, இவ தலைவி, அவ புரட்சி பெண், அவ வீரச்சி. இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? காதல் மண்ணி. கரெக்டா இருக்கும். என்ன கிளை புசுக்கிடி இப்படி சொல்லிட்டிய? காதல் பூரா சேர்த்து வைக்க வந்திருக்கா, அப்போ காதல் மண்ணி தானே? சரி சரி வாங்க வாங்க, ஊருக்குள்ள போவோம். ஊருக்குள்ள ஏகப்பட்ட வேலை நடக்குது, அதை செய்யுங்க. சீக்கிரம் வாங்க. முத கரோபைய பொண்டாட்டி தானே பார்க்கணும். சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. ஏன் அவ்வளவு ஆர்வம் மாட்டி உனக்கு? இல்ல, கரோபையில பார்த்த ரொம்ப நாள் அதுல அதான். அப்படியே அவ பொண்டாட்டி இதை கேட்டிருக்கணும். கேட்ட என்ன? ஆமா, கரோபையில நீ எப்படி வச்சிருக்கன்னு பார்க்க வந்தேன்னு சொல்லுவேன். ஆமா, உனக்கு பதில் சொல்லிட்டு அவ மறு சொல்லி பாப்பா. சொல்லணும், சொல்ல வைக்கணும். தமிழ் தான் கரெக்டா சொல்லியிருக்கா. சொல்லணும், அவளை சொல்ல வைக்கணும். வாங்க ஊருக்குள்ள போலாம். இங்கே இருந்து போர் அடிக்குது, அப்படியே தெருவுக்கு போயிட்டு வருவோம். எடி ஊருக்குள்ள போகும்போது காஸ்டியூமை மாத்திட்டு போங்கடி. ஏன் தங்க கிழவி? எடி நீங்களா போயிட்டு திரும்பி வந்திருக்கிய? நீங்கெல்லாம் பழைய பிள்ளைலாம் வந்திருக்கேடி. முத இந்த மாதிரி இருங்க, அப்பதான் அப்படி நல்லா இருக்கும். எனக்கு உங்களை முத பார்த்த மாதிரி பார்க்கணும் ஆசையா இருக்கு. அந்த ஆப்தாவாணிய போட்டுக்கிட்டு தெருளடி குலுங்கி குலுங்கி நடந்து வருவியா பாரு. உங்களை பார்க்கறதுக்குனே நம்ம ஒரு பையில பின்னாடி வருவானோ பாரு. கண்கொள்ளாத காட்சியா இருக்கும். திரும்ப அதை பார்க்க மாட்டோமான்னு நினைச்ச, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எட்டி முத வந்த மாதிரியே வாங்கட்டி. அத புரட்சி பண்ணணும் வந்துட்டியல்ல, பரவென்ன உங்களுக்கு பிடிச்ச உடைய போட்டு வாங்கட்டி. தங்கங்களை சொல்ல சதா எல்லாரும் ஆஃப் சாரி கட்டிட்டு முத எப்படி இருந்தோமோ அப்படியே ஊருக்குள்ள போவோம். சரியா? ஓகே டபுள் ஓகே. நான் சரி நானும் வரேன். அப்பதான் நல்லா இருக்கும். சரி போவோமா ஊருக்குள்ள? தமிழ்மதி அவங்க பொண்ணு சிவகர்ணி, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் குழந்தைய வாழ்த்துங்க. ஹாப்பி பர்த்டேமா. தமிழ் மொழியை போல் நீடோடி வாழ்க.